ஏய் பரவாயில்லப்பா, இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்கலாமா? ஐயோ, சரி விடு. ஆ, சரி பாய். யார் போன்ல? என் எக்ஸ் கால் பண்ணி சாரி கேட்டா. சாரி கேட்டாளா? எதுக்கு? தெரியாம கால் பண்ணிட்டாலாம். இரும் மாடு. பொட்டாஸ் மாசம் ஸ்டார்ட் ஆனது தெரியுமா தெரியாதா? நான் காலையில் சீக்கிரம் இருந்து குளிச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு இல்ல. எப்ப பாரு பூதிய மாதிரி தூங்கிட்டே இரு. நீ எல்லாம் நரகத்துக்கு தான் போவ. ஆல்ரெடி நான் நரகத்துல தான் இருக்கேன். ஏண்டி இன்னும் நீ தூங்கல? நீ என்னன்னே தெரியல மாமா, தூக்கமே வர மாட்டேங்குது. அட அருவி கட்ட முண்டமே, விடிஞ்சு 1 மணி நேரம் ஆகுது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மனைவிங்க நாங்க நினைச்சோம்னா கணவன்களை லட்சாதிபதி ஆக்க முடியும். ஆமா, தாராளமா ஆக்கலாம். என்ன அது முன்னாடி அவன் கோடீஸ்வரனா இருக்கணும். ஆமா. மாமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், சொல்லட்டுமா? என்ன சொல்லு. எல்லா ஜென்மமும் இந்த வீட்டுக்கு நானே மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏ மாமா, எங்க போற? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த வீட்டை இப்பயே வித்துட்டு வந்துடுறேன். ஆமா, 700 ரூபாயில 7 100 நோட்டு இருக்கும். சரி. 500 ரூபாயில 5 100 நோட்டு இருக்கும். அப்ப 90 ரூபாயில 9 100 நோட்டு இருக்குமா? ஏன் மாமா, என்னன்னே தெரியல, வர வர என் குழம்பு நல்லாவே வர மாட்டேங்குது. வர வர இல்ல, கல்யாணம் ஆனதுல இருந்து இப்படிதான் வச்சுட்டு இருக்கிறேன். எங்க அக்கா எங்க மாமா வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேளு. இப்ப கேளுப்பா, கேளுன்ற. எப்படி நீங்க நல்லா இருக்கீங்க? மேக்கப் பண்ணதால போதும், நான் கேட்க கேள்வி பதில் சொல்லு. என்ன? ரமேஷ் கூட பிறந்த மொத்தம் 5 பேர். சரி. அதுல ஒருத்தன் பேரு 10 ரூபா, இன்னொருத்தன் பேரு 20 ரூபா, இன்னொருத்தன் பேரு 30 ரூபா, இன்னொருத்தன் பேரு 40 ரூபா. அப்ப 5ஆவதா இருக்கிறவன் பேர் என்ன பேரு? தப்பு. கமெண்ட் சொல்லுங்க பாத்துக்க. ஏமாமா, காரு பங்களாவோட இருக்கிறவங்களோட வாழ்க்கை தானே நிம்மதியான வாழ்க்கை. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். அப்படியெல்லாம் இல்ல. பின்ன யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம எந்த ஒரு கடனும் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிம்மதியான வாழ்க்கை. அப்படின்னு யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். இல்ல, நான் சொல்றதுதான் கரெக்ட். இல்ல நான் சொல்றதுதான் கரெக்ட். நான் சொல்றதுதான் கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க, யார் சொல்றது கரெக்ட்னு. ஏய், என்ன எழுதிட்டு இருக்க? என் கஷ்டத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். கஷ்டத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கியா? அப்படி என்ன கஷ்டத்தை எழுதுறா? கேட்கலாமா வேணாவா? சரி கேட்போம். எங்க கொடு பாக்குறேன். என்னடி இது, ஒண்ணுமே புரியல. அதானே, என் கஷ்டம் எல்லாம் யாருக்கு புரிய போகுது? ஏய், டிஃபன் ரெடியா? இனிமேலும் உங்க அப்பா அம்மாவை என் ஒருத்தையால பாத்துக்க முடியாது. என்ன பண்ணுமா சீக்கிரம் பண்ணி தொலை. பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்குமா? உனக்கு ஒத்தாசையா இருக்கும்.